வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கற்ற முறையில் உடம்பு குறைக்க போகிறோம்ன்றதில் இன்றைக்கி நாள் 19 ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே 20 நாள் முடிஞ்சு இன்னும் 80 நாள் தான் இருக்குது நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கருங்காப்பி போட்டு குடிச்சிட்டு நேராக கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எப்படியாவது 40 நிமிஷத்தில் 10 ரவுண்ட் கிரவுண்டை சுற்றிடணும்னு சொல்லிட்டு 8 ரவுண்ட் நடந்தேன், 2 ரவுண்ட் ஓடினேன். இதுக்கே நாக்க தெளிச்சு நேராக ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா கார்டியோ 3 நாள் வாரத்தில் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் கார்டியோ. என்ன தான் வாக்கிங்கே போனாலும் கார்டியோ ரொம்ப முக்கியம். இப்போ காலை உணவுக்கு வந்துடுவோம். காலை உணவு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி, 3 ஒயிட்டுக்கு, கொஞ்சம் சிக்கன், மத்தியானத்துக்கு 100 கிராம் ரைஸு. இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 100 கிராம் ரைஸு, 100 கிராம் சிக்கன், கொஞ்சம் காய்கறி, 2 முட்டை. 100 கிராம் ரைஸ் எடுக்கிறனால ஈவினிங் கண்டிப்பாக பசிக்கும். அப்போ இந்த மாதிரி கொய்யாக்கா, பப்பாளி, இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்னாலும் வச்சுக்கோங்க. நைட்டுக்கு 2 இட்லி, 100 கிராம் சிக்கன், 3 முட்டை, கொஞ்சம் காய்கறி. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஆனால் அவங்க மசிலும் சேர்ந்து லெஸ் ஆயிரும். மசில் லெஸ் ஆகாமல் ஃபேட்டு மட்டும் குறையணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.